ஹலோ ஆல். இன்னைக்கு டே 3. நம்ம டே 2ல என்ன பார்த்தோம்னா ஹெச்விசியோட பேசிக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோல எண்டிலே சொல்லியிருப்பேன் நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெச்விசி சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த செஷன் நம்ம என்னன்னா மெயினாக கவர் பண்ண போறோம்னா ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் என்னென்ன டைப்ல இருக்கு, அந்த டைப்பை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம். அதில் ஏர் கூல் சில்லர், வாட்டர் கூல் சில்லரு, அப்புறம் கோரை என்ன மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி ஒரு பேசிக்ஸு. அப்புறம் அந்த எக்யூப்மெண்ட் எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த ரேஞ்சுக்கு எதை செலக்ட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். இது இந்த ஏர் கண்டிஷனருக்கும் ஏர் கூலருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா ஏர் கூலரால் ஹியூமிடிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏர் கண்டிஷனிங்கால் ஹியூமிடிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை நம்ம நேரத்துல வீடியோலேயே பார்த்துருப்போம். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 50% நம்ம வைப்போம்ட்டு பார்த்துருப்போம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏர் கண்டிஷன் சிஸ்டம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எவால்வ் ஆச்சுன்னு பார்க்கலாம். இனிஷியலாக ஏர் கண்டிஷன் பண்ணதில் முதல்ல கண்டுபிடிச்ச மெத்தட் ஏசி என்ன ஏசினா விண்டோ ஏசி தான். இந்த விண்டோ ஏசிங்கிறது பழைய படத்தில், பழைய காலத்து வீட்டிலலாம் நம்ம ஜன்னலில் ஒரு ஓரமாக கட் பண்ணி ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க ஏசி. அந்த ஏசிலேருந்து ஏன் நான் அடுத்தடுத்து எவால்வ் ஆகணும்னா அதில் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ஏசி பண்ணாலும் ஏர் கண்டிஷன் அந்த ரூமை பண்ணாலும் அந்த காற்று வந்து அந்த ரூம் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகலை. அப்புறம் தெஃப்ட் பயம் இருந்துச்சு. மெயினாக தெஃப்ட் தான். ஜஸ்ட் அந்த ஏசியை நம்ம தள்ளினாலோ இல்லை இழுத்தாலோ வெளியே வந்துடும். அது வழியும் அந்த ஓட்டை வழியாக தெஃப்ட் உள்ளே வந்து நம்ம ரூம்ல உள்ள பொருளை திருடுறதுக்கான வாய்ப்பு இருந்ததால அதில் கொஞ்சம் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக அடுத்த டைப் போனோம். அடுத்த டைப் போனது தான் ஸ்பிட் ஏசி. இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற நம்ம வீட்டில் வைக்கிற ஏசி. இந்த ஏசியில் என்ன மைனஸ்னா இதால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கூலிங்கான காற்றை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தான் ஏர் கண்டிஷன் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா 2-3 ஏர் கண்டிஷனிங் யூனிட் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மூணாவதா போனது தான் டக்டட் டைப். இது என்ன பண்ணோம்னா ஒரு ரூம்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஏசிலேருந்து டக்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிரில்லுங்கிறது என்ன ஏர் டைம்லங்கிறதுனா அந்த காற்று வெளியே வர இடம் ஃபர்ஸ்ட் ஒன்று கடைசியாக இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அடுத்தது போனதான் ஃபேன் காயிலிங் யூனிட். அது இந்த இதில் மிஸ் ஆயிருக்கு. ஃபேன் காயிலிங் யூனிட், இந்த ஃபேன் காயிலிங் யூனிட்னா இது ஒரு இது இந்த ஸ்பிட்டேஷன் வந்து எவ்வளோ ஆனது தான். அதுவும் லிட்டரலி ஒரு ஸ்பிட்டேசி கன்சிடர் தான், ஆனால் சைஸ்ல பெருசாக இருக்கும். அது என்ன பண்ணோம்னா ஒரு ரூபா டக்டை போட்டு 2-3 இதை கட் பண்ணி வைக்கலாம். இல்லை டக்ட் இல்லாமல் ஒரு அதிகமான ஃப்ளோவை ஒரு பர்டிகுலர் ஏரியா கொடுக்கறதுக்கு அது யூஸ் பண்ணோம். அடுத்த இது என்னன்னா பேக்கேஜ் ஏசி யூனிட்ஸ். இதுல என்னன்னா இன்டோரும் அவுட்டோரும் ஒரே இதுல இருக்கும். இதை ரூஃப்ல வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் டக்டை போட்டு அந்த பில்டிங்குள்ள அந்த ரூம்குள்ள மட்டும் காற்றை கொண்டு வந்து காற்றை எட்டு போனோம். டக்டுங்கிறது இங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு ஹாலோ ஷேப் ரெக்டாங்கிளா இருக்கதான் டக்ட். உங்களுக்கு நீங்க யூடியூப்லயோ இல்ல சம்திங் கோம்ல அடிச்சு பார்த்தாலும் தெரியும், ஜஸ்ட் ஒரு ஹாலோ ஷேப்ல இருக்கும். அது என்ன பண்ணுவோம் டக்ட் எதுக்கு என்ன பர்பஸ்னா ஜஸ்ட் காற்றை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துற ஒரு மீடியம் தான் அந்த டக்ட். அதை தவிர அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. இல்லைங்களா? டக்ட்ல ஜஸ்ட் நம்ம காத்து அமிச்சா அந்த காத்து வேற எங்கேயும் லாஸ் ஆகாம நம்ம எங்க கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறோமோ அங்க கொண்டு போய் விடலாம், அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதுனா சில் வாட்டர் கண்டிஷனிங் சிஸ்டம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள், ரெஃப்ரிஜரேஷன் இதை பத்தி பின்னாடி ஸ்லைட்ல இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சில் வாட்டர் கண்டிஷன் சிஸ்டம்னா ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணாம வாட்டரை வச்சு நம்ம ஏரை கூல் பண்ணோம். அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது இது ஏன் வந்துச்சுன்னா ரெஃப்ரிஜரண்ட்ங்கிறது என்வரன்மெண்டல் ஹார்ம்ஃபுல், காஸ்ட் வைஸாகவும் அதிகம், அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய பைப்புமே கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு சில் வாட்டர் வச்சு பண்ணாங்க. இந்த சில்டு வாட்டர்லேயே 2 டைப் இருக்கு, ஏர் கூல்டு, வாட்டர் கூல்டு. ஏர் கூல்டுங்கிறது தண்ணியை காத்து மூலமா கூல் பண்றது, வாட்டர் கூல்டுங்கிறது வாட்டரை வச்சே கூல் பண்றது. ஸோ தென் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் கண்டிஷன் சிஸ்டம் இது என்னதுன்னா இதுவும் லைக் சில்லர் தான், கூலிங்கான தண்ணி வச்சு யூஸ் பண்றதா. இதோட மெயின் கோர் என்னன்னா நம்ம வீட்டில் முனிசிபாலிட்டி தண்ணி வருதுல்ல, அதே மாதிரி ஆல்ரெடி ஊருக்கு வெளியவோ எங்கேயோ ஒரு பெரிய சில்லர் பிளான்ட்டை வச்சு அங்கேருந்து கூலான தண்ணியை நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு அனுப்பி கூல் பண்ணுறது. இதை பற்றி நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா புரியும். வேரியபிள் ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ளோனா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்குங்களா அதை மாதிரி ஒரு இன்டோர் ஒரு அவுட்டோர் இல்லாமல் ஒரு அவுட்டோர்லேருந்து பல இன்டோரை கனெக்ட் பண்ணலாம். இங்கே நான் இன்டோர் மீன் பண்ணுறது நம்ம வீட்டுக்கு இருக்கிற அந்த ஏசி, அவுட்டோர் மீன் பண்ணுறது நம்ம வீட்டுக்கு வெளியே வச்சிருப்போம்ல ஏசி வச்சா ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபேன் மாதிரி ஓடும்ல அது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க நான் சொன்னதை கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் மெத்தட். இது என்னன்னா இது ஒண்ணுமே இல்லை, நீங்க அந்த பிபிடி நான் குரூப்ல போடுறேன், நீங்க கொஞ்சம் வாட்ச் பார்த்துவாங்க. நான் ரொம்ப பேசினா டியூரேஷன் அதிகமாக போகும். நான் சிம்பிளா என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன்.
இந்த டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் சிஸ்டம் என்னன்னா ஒரே ஒரு அவுட்டோர் ஒரு இன்டோர். அவுட்டோர்ல என்ன இருக்கும்னா கம்ப்ரஸர் இருக்கும், இன்டோர்ல எவாபரேட்டர் இருக்கும். ஓகேங்களா? அவுட்டோர்ல கம்ப்ரஸர் கண்டென்சர் இருக்கும், இன்டோர்ல எவாபரேட்டர் எக்ஸ்பென்ஷன் வால்வ் இருக்கும். ஸோ ஒரு அவுட்டோர் ஒரு இன்டோர் இருந்தா அது டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் சிஸ்டம். எப்படி இந்த இன்டோர் அவுட்டோர் கனெக்ட் ஆகுதுன்னா காப்பர் பைப்பால கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ உங்க வீட்டில் ஒரு ஏசி நீங்க புதுசா மாட்டுறீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த ரூம்குள்ள இருக்கிற ஏசி யூனிட்டுக்கும் வெளியே ஸ்லாப்ல வைக்கிற அந்த ஏசி யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு பைப் வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பைப்புக்குள்ள தான் அந்த ரெஃப்ரிஜரன்ட் போயிட்டு வரும். ஓகேங்களா? இதுதான் அதோடது. சில் வாட்டர் சிஸ்டம் என்னன்னா அந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஹெச்எஃப்சி. நார்மலா நம்ம ரெஃப்ரிஜரேட் யூஸ் பண்றது ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் யூஸ் பண்ணுவோம். ஆனா சில்டு வாட்டர் சிஸ்டத்துல நம்ம தண்ணியை தான் ரெஃப்ரிஜரண்டாவே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அங்க ரெஃப்ரிஜரேட் என்ன பண்ணுதோ அதே பர்பஸ் தான் இங்க தண்ணிக்கும். தண்ணியை வச்சு நீ காத்த கூல் பண்றதால உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாகும். ஸோ என்விரான்மெண்ட்டும் பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனைனா இதோட பெரிய மைனஸ் என்னன்னா இதுக்கு கேபிட்டல் காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ இது எங்க போவாங்க இந்த சில்லர் வச்சு ஏர்கூல் சில்லர் வச்சு ஏசி பண்றதுக்கு எங்க சிஸ்டம் எங்க யூஸ் பண்ணாங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் மட்டும் தான் இதுக்காக போக முடியும். சின்ன சின்ன பில்டிங்ல நம்ம சில்லர் வைக்கணும்னா அது காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அப்புறம் பேக்கேஜ் யூனிட் சிஸ்டம் இது என்னதுன்னா இன்டோர் அவுட்டோர் ரெண்டும் சேர்ந்து ரூஃப்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த ரூஃப்ல வச்சு ஜஸ்ட் டட்டை மட்டும் ரூம்குள்ள விட்டு ஏசி எடுத்து ரிட்டர்ன் எடுப்போம். இந்த ஏசி ரிட்டர்ன் சப்ளை ரிட்டர்னா நான் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா புரியும். இப்போ ஜஸ்ட் கான்செப்ட்னா என்ன, எப்படி இன்டோர் அவுட்டோர் அதை வச்சு தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்றேன் இந்த வீடியோல. ஓகேங்களா? அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் இது என்னன்னா இப்போ நம்மளால சில்லர் வைக்க முடியாது, காசு அதிகம். ஸோ இப்போ நான் முன்ன ஸ்டைலே சொல்லியிருப்பேன், சில்லர்ங்கிறது கேபிட்டல் காஸ்ட் ரொம்ப அதிகம், எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இதோட இன்னொரு மைனஸ் என்னன்னா இதுக்குன்னு தனியா டெடிக்கேட்டடா ஸ்பேஸ் வேணும். பட் இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் என்னன்னா கவர்மெண்டே தனியா ஊருக்கு வெளியவோ ஊருக்கு அவுட் சைடோ ஒரு பிளான்ட் வச்சிருப்பாங்க, சில்லர் பிளான்ட். அங்க பெரிய பெரிய கெப்பாசிட்டியில சில்லர் வச்சு தண்ணியை கூல் பண்ணி, இப்போ நம்ம ஊர்ல முனிசிபால் வாட்டர் வருதுல்ல, வீட்டுக்கு நல்ல தண்ணி வருதுல்ல, அதே மெத்தட்ல சில் கூலிங்கான வாட்டரை நம்ம பில்டிங்குள்ள அனுப்பி அது மூலமா அந்த அந்த சில் வாட்டருங்கிறது ரெஃப்ரிஜரண்ட். ஓகேங்களா? அந்த ரெஃப்ரிஜரண்ட் நம்ம நம்ம பில்டிங்குள்ள அனுப்பி நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கு அனுப்பி கூல் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணுவோம்னா அந்த சில் வாட்டர் நம்ம பில்டிங்குள்ள வர இடத்துல மட்டும் பிடியூ பிரிட்டிஷ் டெர்மினல் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட் வச்சு அவன் எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றோம் அதுக்கு மட்டும் அவங்க காசு வாங்கிப்பாங்க. ஸோ நார்மலா நம்ம ஊர்ல நடக்கிற இந்த முனிசிபல் வாட்டர் மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல சில் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு பெருசா ஸ்பேஸ் தேவை கிடையாது. அப்புறம் இனிஷியல் காஸ்ட்டும் இது கம்மி. அப்புறம் விஆர்எஃப் சிஸ்டம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டேரக்ட் எக்ஸ்பென்சிவ் சிஸ்டம்னா ஒரு அவுட்டோர் ஒரு இன்டோர். விஆர்எஃப் சிஸ்டம்னா வேரியபிள் ரெஃப்ரிஜரேட் ஃப்ளோ. இது என்னன்னா பல இன்டோர் இருக்கும் ஆனா ஒரே ஒரு அவுட்டோர். இது எப்படி மீன் பண்ணோம்னா இப்போ உங்க வீட்லயே பெட்ரூம்ல ஒரு ஏசி, ஹால்ல ஒரு ஏசி, இன்னொரு பெட்ரூம்ல ஏசி, 3 இன்டோர் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? 3 இன்டோருக்கும் 3 அவுட்டோர் வைக்கிறதுக்கு போல ஒரு ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ள அவுட்டோர் ஒன்று வச்சுட்டு 3 தனித்தனியா வைக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு அவுட்டோரை வெளியே வச்சு 3ஐயும் பைப் வழியா அந்த காப்பர் பைப் வழியா கனெக்ட் பண்ணிட்டான்னா 3க்குமே ஒரே வேரியபிள் ரெஃப்ரிஜரன்ட் ஃப்ளோ. இதுக்கு எவ்வளோ ரெஃப்ரிஜரன்ட் தேவையோ அது எடுத்துக்கும், அதுக்கு அந்த 3க்கும் டிஃப்ரெண்டா ரெஃப்ரிஜரன்ட் ஃப்ளோ தேவைப்படும். ஏன்னா ஹால் கொஞ்சம் பெருசா இருக்கும், பெட்ரூம் சிறுசா இருக்கும். ஸோ அந்த ரெஃப்ரிஜரன்ட் ஃப்ளோ எவ்வளோ வேரியபிளா வேணுமோ அது எடுத்து அதுக்கு தேவையான கெப்பாசிட்டி எடுத்துக்கும். இதுல இது என்ன பெனிஃபிட்னா மெயின் பெனிஃபிட் என்னன்னா மெயின்டெனன்ஸ் கம்மி. இப்போ நீங்க 3 அவுட்டர் வச்சீங்கன்னா 3 மெயின்டெனன்ஸ் பார்த்தா 3க்கும் 1 இயருக்கு ஒன்றுக்கோ 6 இயர்ஸ்க்கு ஒன்றுக்கோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு ஒரே ஒரு இது அவுட்டோர் தான் ஒரு மெயின்டெனன்ஸ் பார்த்தா போதும். அது இல்லாம இது எனர்ஜி எஃபிஷியன்ட் அதிகமா இருக்கும். இது நல்ல நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கும் ஃபியூச்சர்ல. ஆனா இதுவுமே இனிஷியல் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான். அடுத்து நான் இனிஷியலா சொன்ன மாதிரி ஏர் கூல் சில்லர், வாட்டர் கூல் சில்லர். இந்த ஏர் கூல்டு சில்லருங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன சில்லருங்கிறது தண்ணியை கூல் பண்ணி அதை உங்களுக்கு இன்டோருக்குள்ள அனுப்பி வர்றதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த தண்ணியை கூல் பண்ற ப்ராசஸ் ஏரை வச்சுனா ஏர் கூல்டு, வாட்டர் வச்சுனா வாட்டர் கூல்டு. இதுதான் அது. அப்புறம் இந்த ரெஃப்ரிஜரண்ட் என்னென்ன ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்றோம் இனிஷியலா சொன்ன மாதிரி வாட்டருங்கிறது தான் இருக்கிறதுலயே நமக்கு அதிகமா சோர்ஸ் இருக்கு, என்விரான்மெண்ட் ஹார்ம்ஃபுல் இல்லாத ஒரு ரெஃப்ரிஜரண்ட். இதோட ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் தான், அதுக்கு மேல போகுது. ஸோ இதை தவிர இருக்கிறதா ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்,
குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த டைப்ல நாம நார்மலா வீட்டில் யூஸ் பண்றதுல நம்ம வீட்டில் இருக்க ஏசி டைப் இருக்குல்ல, இந்த மூணுல ஏதாவது ஒன்றா யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பில்டிங்ல சில்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் சிஸ்டம் மட்டும் தான் நான் நடத்தியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரியணும்னா ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்ங்கிற ஒரு வீடியோ நீங்க எல்லாருமே பார்க்கணும். அந்த வீடியோ என்னால் அனிமேட் பண்ணி சொல்ல முடியாதால நீங்க யூடியூப்லயே இல்லை இதுலயோ அந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் என்ன சொல்ல வந்தேன். தேங்க்யூ.